இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூவில் இருக்கிற அந்த அக்வாரியம் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அக்வாரியமுடைய என்ட்ரன்ஸு. வாங்க நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ உள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு யானை மாதிரி கல்லெலாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த டேங்க் இதான் ரெண்டாவது டேங்க்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது டேங்க்கில் ஸ்டோன்ஸ்லேயே கேவ்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நாலாவது டேங்க்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பெபிள்ஸ் மாதிரி வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காவுடைய அந்த ஓடு மாதிரி இருக்கும்ல, அது வச்சு டிசைன் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆறாவது டேங்க் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராக் டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏழாவது டேங்க் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே கொஞ்சம் அந்த உட்டன் டிசைன் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த மீன் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எட்டாவது டேங்க். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த அக்வாட்டிக் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து 9வது டேங்க். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை வச்சுருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10வது டேங்க் பார்க்க போகிறோம். இந்த 10வது டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ராக்லாம் மிதக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது 11வது டேங்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெபிள்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த ஒயிட் கலரில் இருக்குது எல்லா ஃபிஷ்ஷும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12வது டேங்க் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்கெலிட்டன் மண்டை ஓடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்ச மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 13வது டேங்க்கு, 14வது டேங்க், 15வது டேங்க். பார்த்தீங்கன்னா 16வது டேங்க் உள்ளே ஏதோ மரம் முளைச்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. இது 17வது டேங்க். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அழகாக பூ மாதிரியே இருக்குது பாருங்கள். ராக்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா அதை வுட்டில் செஞ்ச மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த டேங்க் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஹீரோஸ் டிசைன், அதாவது கார்ட்டூன் டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்பைடர்மேன், பேட்மேன், ஹல்க்கு இந்த மாதிரி போட்டு நல்லா கிட்ஸ் ஃபேவரட் டிசைன் மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க. அடுத்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சூஸ்லாம், இந்த ஃபேமஸான ஸ்டாச்சூஸ்லாம் வச்சு பண்ண மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அடுத்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பிரைட் வுட்டில் பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் வுட்டில் பண்ணியிருக்காங்க. அடுத்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே பண்ணியிருக்காங்க. அந்த தேங்காய் ஓட்டில் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனால் தீபா பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே ஒரு ஸ்டாச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபேஸ் தெரியுது பாருங்கள். இது கொஞ்சம் ஸ்னோ தீம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவும் ஆஸ் யூஸ்வல் ராக் டிசைனில் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டேங்க் நம்பர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸுக்கு வர்சன்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.